தொடர் மாதங்களில் வந்த ஒரு 65 லட்சம் பேரை புது வாக்காளர்களாக இங்கே கொண்டு வந்து செருகுகிறார்கள். இது ஜனநாயக படுகொலை. இந்த எஸ்ஐஆர் திட்டம் என்பது ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு மோசடி திட்டம். இதை மூலமாக நெருங்க முடியாத, நுழைய முடியாத செந்தமிழ்நாட்டிற்குள்ளும் நாம் கால் பதித்து நாம் நின்று உயர்ந்து விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் மனக்கணக்கு வெறும் மண்கோட்டையாக போகும். அதை பற்றி யாரும் அரட்டிக் கொள்ள வேண்டியது. நீண்ட நெடிய அரசியல் பயணம், நடைபயணம், பல்வேறு சிறைச்சாலைகள், தியாகம், புரட்சி எல்லாம் பண்றாங்க. உங்களுடைய தொண்டர்கள் வந்து உங்களை முதலமைச்சர் பார்க்கணும் பெரிய கனவோட இருக்காங்க. அந்த கனவு பறிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க என்றைக்காவது இந்த 31 ஆண்டு கால அதிமுக எந்த மேடையிலாவது, எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலாவது முதலமைச்சர் வார்த்தையால உச்சரிச்சிருக்கா? எனக்கு அப்படிப்பட்ட ஆசை கனவுகள் என்றுமே இருக்கலாம். 2 தடவை கேபினட் பத்திரிகை வாஜ்பாய் சொன்னார். 2 தடவையும் நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு என் சகாக்களுக்கு கொடுக்கிறது சொல்லவன். எனக்கு அதில் அப்படி ஒரு திட்டமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. மாதிரியான அந்த போராட்டம் பண்ணவங்களுக்கு சிறை தண்டனை சிறை தண்டனை பிஆர் பாண்டியன் அவரோடு சேர்ந்து நானே விவசாயிகளுக்காக போராடுறாங்க. சில இடங்களில் சட்டம் ஒழுங்கை மீறுகிற போது கைது செய்யப்படுகிறார். 75 ஆண்டு கால திமுக, ஆனா கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அவர் சொல்றாரு டிபிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரு சினிமாவில எழுதி கொடுக்கிற டயலாகே பேசிட்டு அந்த டயலாகே இங்க விடுறாரு. அது மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. அவர் வந்து எம்ஜிஆர் வந்து வளர்ந்தாருன்னு சொன்னா மன்றங்களை வச்சு அது திமுக கிளை கழகங்களாக செயல்பட்டு வெள்ளமா புயலா மக்கள் பாதிப்பா பெருத்தெருவா கூட்ட சுமந்துட்டு போய் அந்த மக்களுக்கு நிதி திரட்டி பிக்ஸா எடுக்கிறவ மழையில நடைகிறானா அவருக்கு வளங்கோட்டு வாங்கி கொடுத்து அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்து சினிமாவில நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை குறித்திருப்பார். படத்துல கதாநாயகம் பேரை உதயசூரியன் வரும். அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார். நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில் தன் கணவன் என்று கருதி கொண்டு, வீராங்கனை மார்த்தாண்டன் என்று கருதி கொண்டு பட்டமகிழ்ச்சியார் எம்என் ராஜா நடத்திருப்பார். ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி செல்லுகிறீர்கள் என்கிற போது கண்ணதாசன் வசனத்துல அருமையாக சொல்வார், அங்கே நான் கணவன் அல்ல, பார் என் முதுகை பார், விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தளிமை பார். நான் ராணுவத்தில் இருந்தேன், பட்டாளத்தில் இருந்தேன். ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. என் கை பொங்காது, என் முதுகிலே சவுக்கடிகள் விடும். அந்த விழுப்புணர்வு தான் இவை. தங்கையே, நான் ஒரு கணவன் அல்ல என்று சொன்ன போதுதான் இப்படியே ஓடி வந்து காதல், அண்ணா நீங்க தான் காப்பாற்றணும், அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கள் தான் காப்பாற்றணும். அதுல கூட அறிஞர் அண்ணாவை நினைவூட்டுவதெல்லாம் ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே ஒரு அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து ஒரு மன வேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தது. அதிமுக அவர் வெற்றியை பெற்றது. அவர் மாதிரி வந்துடலான்னா அந்த மாதிரி 1000ல் ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்கிறார். அது இல்லாமல் அவர் ஆசைப்படலாம். யார் வேணும் வாக்குரிமை உள்ள யாரும், போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கு ஆசைப்படலாம். அது அவருடைய விருப்பம். அதை சொல்றாரு, அவ்வளவுதானே தவிர அந்த அவருடைய கனவு நனவாகாது. காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர். ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர். அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும். போக போக தெரியும். வந்து கூட்டத்துல நிறைய பார்க்க வர்றவங்க வர்றாங்க. 41 பேர் படுபயங்கரமா பரிதாபமா செத்து போறாங்களே. இவர் உடனே திருச்சியிலாவது தங்கியிருந்து மறுநாள் போய் அந்த பாடியை பார்த்து பார்வைக்க வேண்டாமா? சென்னைக்கே விரைந்து கொடுத்தார். அது பிறகு 40 நாள் கழிச்சு இடவு வீட்டுக்காரங்களை தன் வீட்டுக்கு வர சொல்றாரு. இது தமிழ்நாட்டில் இருக்கு, எங்க நடந்தது இல்லை. துக்க வீடு அங்க வீட்டுக்கு 10 நாள் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ தாம் தான் போகணும். அவங்கள வரவழைச்சு நிதியை கொடுத்து விட்டு
நான் உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சொல்வது எடுத்த எடுப்பிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்று நான் நேற்றே விமான நிலையத்தில்